ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவனை எப்போதும் நேரில் பார்த்துடாத. நீ அவனை நேரில் போய் பார்த்துடாத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't ever see him in person. Don't ever seen him in person. Don't ever seen him. அவனை பார்த்துடாத. In person, நேரில். நீ அவனை நேரில் பார்த்துடாத. Don't ever seen him in person. So next one. ஸோ இப்போ இங்கே நேரில் அப்படிங்கிறதுக்கு இன் பர்சன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம். டோன்ட் எவர் see him ஃபேஸ் டு ஃபேஸ். அவனை நேருக்கு நேராக பார்த்துடாத. டோன்ட் எவர் seen him ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை ஒரு தடவை நேரில் பார்த்துருக்கிறேன். நான் அவனை ஒரு தடவை நேரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல, ஃபோனில் மட்டும் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him in person once. I have seen him in person once. I have seen him. நான் அவனை பார்த்துருக்கிறேன். இன் பர்சன் நேரில். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை. நான் அவனை ஒரு தடவை நேரில் பார்த்துருக்கேன். I have seen him in person once. ஸோ இதுவே நீ எத்தனை முறை அவனை நேரில் சந்தித்திருக்கிறாய்? நீ அவனை எத்தனை தடவை நேரில் பார்த்துருக்கிற, நேரில் சந்திச்சிருக்கிற. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How many times have you met him in person? How many times have you met him in person? How many times? எத்தனை முறை? Have you met? நீ சந்திச்சிருக்க. ஸோ இங்கே சந்திச்சிருக்கன்ற வேர்டுனால மெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டும் யூஸ் பண்ணலாம், சீனும் யூஸ் பண்ணலாம். சீன் அப்படின்னா பார்த்துருக்குறேன், மெட் அப்படின்னா சந்திச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ மெட் ஹிம்? நீ அவனை எத்தனை தடவை பார்த்துருக்க? இன் பர்சன் நேரில். நீ அவனை நேரில் எத்தனை தடவை பார்த்துருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை அடிக்கடி நேரில் பார்க்க மாட்டேன். நான் அவனை அடிக்கடி நேரில் பார்க்க மாட்டேன். நாங்கள் ஒருத்தவங்க அடிக்கடிலாம் நேரில் பார்த்துக்க மாட்டோம். எப்போயாவது தான், ரேராக தான் பார்த்துப்போம். ஃபோனில் தான் பேசிப்போம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't see him in person often. I don't see him in person often. I don't see him. நான் அவனை பார்க்க மாட்டேன். இன் பர்சன் நேரில். ஐ டோன்ட் see him in person. நான் அவனை நேரில் பார்க்க மாட்டேன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நான் அவனை அடிக்கடி நேரில் பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் see him in person often. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பல முறை நேரில் சந்தித்திருக்கிறேன். நான் அவனை பல தடவை நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him in person many times. I have seen him in person many times. I have seen him. நான் அவனை பார்த்துருக்கேன். In person நேரில். Many times நிறைய முறை, பல தடவை, நிறைய தடவை நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். I have seen him in person many times. So next one, நீ அவனை நேரில் பார்த்தது இல்லையா? நீ அவனை நேரில் பார்த்தது இல்லையா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் அவனுடைய ஃபோன் நம்பர் கூட இல்லை. என்கிட்ட அவனோட ஃபோன் நம்பர் கூட இல்லை. நான் அவனை நிறைய தடவை நான் அவன்கிட்ட பேசினதில்லை. என்கிட்ட அவனோட ஃபோன் நம்பர் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even have his phone number. I don't even have his phone number. I don't even have. என்கிட்ட அது கூட இல்லை. எது கூட? his phone number. அவனோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை. I don't even have his phone number. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் அவனுடைய நம்பரை வைத்திருக்கவில்லை? நீ ஏன் அவனோட நம்பரை வச்சுக்கல? நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களே, நீ ஏன் அவனோட நம்பரை வச்சுக்கல? ஏன் உங்ககிட்ட அவனோட நம்பர் இல்லை அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
why don't you have his phone number? Why don't you have his phone number? Why don't you have? உன்கிட்ட ஏன் இல்லை, நீ ஏன் வச்சிருக்கல? his phone number, அவனுடைய ஃபோன் நம்பரை நீ ஏன் வச்சிடல? அவனோட ஃபோன் நம்பர் ஏன் உன்கிட்ட இல்லை? why don't you have his phone number? so next one, அவனோட ஃபோன் நம்பர் யார்கிட்டயுமே இல்லை. அவனோட நம்பர் யார்கிட்டயுமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one has his phone number. no one has his phone number. no one has, யாருக்கிட்டையுமே இல்லை, யாருமே வச்சிடல. எதை? அவனோட ஃபோன் நம்பரை. his phone number, யாருமே அவனோட ஃபோன் நம்பரை வச்சிடல. no one has his phone number. so next one, இங்கு இருக்கும் எல்லோரிடமும் அவனுடைய நம்பர் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே அவனோட நம்பர் இருக்கும். அவன் எல்லார்ட்டையுமே க்ளோஸாக தான் இருப்பான். ஸோ இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே அவனோட நம்பர் இருக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone here has his phone number. everyone here has his phone number. everyone here has, இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே இருக்குது. என்ன இருக்குது? அவனுடைய ஃபோன் நம்பர், his phone number. இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே அவனுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. everyone here has his phone number. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட அவனுடைய நம்பர் இருக்கா? அவங்க கிட்ட அவனுடைய நம்பர் இருக்கா? ஆர் அவங்க கிட்ட அவனுடைய நம்பர் இருக்குமா? இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do they have his phone number? do they have his phone number? do they have, அவங்க கிட்ட இருக்குமா, அவங்க கிட்ட இருக்கா? his phone number, அவனுடைய நம்பர், அவன் நம்பர் அவங்க கிட்ட இருக்கா? do they have his phone number? ஸோ இதுவே ப்ரீவியஸ் சென்டென்ஸில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நான் ஹேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னா சிங்குலர், ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா, சிங்குலர் வந்துச்சுன்னா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஹேஸ். ஸோ இதுவே ப்ளூரல், ஐ, யூ, வி, தே, அஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேவ். ஓகேவா? என்கிட்ட கேட்காம நீ ஏன் அவகிட்ட உண்மையை சொன்ன? என்கிட்ட கேட்காம நீ ஏன் அவகிட்ட உண்மையை சொன்ன? அப்புறமா சொல்லலான்னு தானே சொன்னேன். நீ என்கிட்ட கேட்காம ஏன் அவகிட்ட உண்மையை சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why did you tell her the truth without asking me? why did you tell her the truth? why did you tell அப்படின்னா நீ ஏன் சொன்ன? என்ன சொன்ன? the truth, உண்மையை. நீ ஏன் உண்மையை சொன்ன அவகிட்ட? why did you tell her the truth? நீ ஏன் அவகிட்ட உண்மையை சொன்ன? without asking me, என்கிட்ட கேட்காம, என்கிட்ட கேட்காம நீ ஏன் அவகிட்ட உண்மையை சொன்ன? why did you tell her the truth without asking me? ஸோ இதுவே அவன்கிட்ட கேட்காம அவகிட்ட உண்மையை சொல்லாத, அவன்கிட்ட கேட்காம அவகிட்ட உண்மையை சொல்லாத, அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம சொல்லணும். அவன்கிட்ட கேட்காம சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't tell her the truth without asking him. don't tell her the truth without asking him. don't tell her அப்படின்னா அவகிட்ட சொல்லாத. the truth, truth அப்படின்னா உண்மை. don't tell her the truth, அவகிட்ட உண்மையை சொல்லாத. without asking him, அவனிடம் கேட்காமல், அவன்கிட்ட கேட்காம அவகிட்ட உண்மையை சொல்லாத. don't tell her the truth without asking him. so next one, அவன் வர வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். அவன் வர வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not tell you the truth until he comes. I will not tell you the truth until he comes. I will not tell you the truth. நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். I will not tell அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். you அப்படின்னா உன்கிட்ட சொல்ல மாட்டேன். the truth அப்படின்னா உண்மையை, நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். எப்போ? அவன் வர வரைக்கும், until he comes, அவன் வர வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். I will not tell you the truth until he comes. நான் படித்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு, நான் படித்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't remember anything I read. I don't remember anything I read. I don't remember, எனக்கு ஞாபகம் இல்லை.
எனிதிங் ஐ ரெட், நான் படித்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் ஐ ரெட். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்ன எதையுமே மறந்துடாத. அவன் சொன்ன எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எதையுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget anything he said. Don't forget anything he said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ don't forget, மறந்துடாத. Anything he said, அவன் சொன்ன எதையும் மறந்துடாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். அவன் சொன்ன எல்லாத்தையும் நான் மறந்து விட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot everything he said. I forgot everything he said. I forgot, நான் மறந்துட்டேன். Everything he said, அவன் சொன்ன எல்லாத்தையுமே. Everything he said, I forgot, நான் மறந்துட்டேன். Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ forgot அப்படின்னா மறந்துட்டேன். ஓகேவா? பாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் எல்லாத்தையுமே மறந்துடுவான். இவன் நான் சொல்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவான். எப்பயுமே அப்படிதான், நான் என்ன சொன்னாலும் இவன் மறந்துடுவான். நான் சொல்கிற எல்லாத்தையுமே மறந்துடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி நினச்சிப்பார். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think about your parents. Think about your parents. Think அப்படின்னா யோசி, நினை. ஓகேவா? about your parents, உன்னோட அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பாரு, உன்னோட அப்பா அம்மாவை பற்றி நினச்சி பாரு. Think about your parents. ஸோ இதுவே நீ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசி. நீ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think about your parents before you do this. Think about your parents before you do this. Think about your parents. உங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசி. Before you do this. Before அப்படின்னா முன்னாடி. You do this, நீ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி. Think about your parents, உன்னோட அப்பா அம்மாவை பற்றி யோசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think about my parents before I make a decision. I think about my parents before I make a decision. I think about my parents. நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கிறேன். Before I make a decision. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி. Before I make a decision. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். I think about my parents before I make a decision. ஸோ இதுவே நான் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think about my parents before I make any decisions. I think about my parents before I make any decisions. Any decisions அப்படின்னா எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும். Before I make any decisions, I think about my parents. நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நீ அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நீ அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா தான் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு உனக்கு புரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Put yourself in their shoes. Put yourself in their shoes. Put yourself in their shoes அப்படின்னா அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இது ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ put yourself in their shoes. நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே உட்காரலாமா? நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே உட்காந்துக்கலாமா? இங்கே ஃப்ரீயாக தானே இருக்குது, நான் அவங்க வர வரையும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே உட்காந்துக்கலாமா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Can I sit here for a while? Can I sit here for a while? Can I sit அப்படின்னா நான் உட்காரலாமா? ஸோ இங்கே ஏன் கேன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம பர்மிஷன் கேட்குறோம். ஸோ இங்கே வந்து முடியுமானே இல்லையே, கேன்னா முடியும் தானே, இங்கே முடியுன்ற வேர்டே இல்லையே, அப்புறம் ஏன் கேன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு பர்மிஷன் கேட்குறோம் ஓகேவா அப்படின்னா நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஸோ கேன் ஐ சிட் நான் உட்காரலாமா, ஹியர் இங்கே, ஃபார் அ வைல் கொஞ்ச நேரத்துக்கு, நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே உட்காரலாமா, கேன் ஐ சிட் ஹியர் ஃபார் அ வைல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வர வரைக்கும் நம்ம இங்கே உட்காருவோமா, அவன் வர வரைக்கும் நம்ம இங்கே உட்காருவோமா, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Can we sit here until he comes? Can we sit here until he comes? Can we sit here நம்ம இங்கே உட்காருவோமா, until he comes அவன் வர வரைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் வர வரைக்கும் நீ உட்காரக்கூடாது, நான் வர வரைக்கும் நீ உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. நான் 2 நாட்களுக்கு முன்பு இங்கு திரும்ப வந்தேன், நான் 2 நாட்களுக்கு முன்பு இங்கு திரும்ப வந்தேன், இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came back here 2 days ago. I came back here 2 days ago. I came back நான் திரும்ப வந்தேன், here இங்கே, 2 days ago 2 நாளைக்கு முன்னாடி, நான் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே திரும்ப வந்தேன். I came back here 2 days ago, or we can say I came back here 2 days back. I came back here 2 days back அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அன்றைய நாள் அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone will be happy that day. Everyone will be happy that day. Everyone அப்படின்னா எல்லோரும், will be happy சந்தோஷமாக இருப்பாங்க, that day அன்னைக்கு, அன்னைக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. Everyone will be happy that day. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.